இதில் நனைந்து மகிழ்வோம் வாருங்கள். மனித வாழ்வின் லட்சியமடைய ராஜயோகம் எனும் பொக்கிஷம், மனித மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம். அந்த மந்திரத்தால் ஒளியேற்றிய சில மாந்தர்தம் அனுபவ சுரங்கம். உங்கள் உள்ளம் தேடி அந்த வெள்ளம் பாயும் அற்புத தருணம், அற்புத தருணம், அற்புத தருணம். ஓம் சாந்தி. என்னுடைய பெயர் லதா ராம்தாஸ். நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பு மூலமாக சொல்லித்தரப்படுற இந்த ராஜயோக மெடிடேஷன் பற்றி அறிமுகம் எனக்கு 1994 இதனுடைய அறிமுகம் கிடச்சிது. அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் திருநெல்வேலியில் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். எங்களுக்கு ஒரு சன் இருந்தார். அவருக்கு சின்ன வயசுலேயே தலையில் ஹெட்டு அப்நார்மலாக இருந்துச்சு. அப்போ அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது மனது. குழந்தைக்கு ஒன்றுனா நமக்கு நேச்சுரலாகவே இருக்கும் இல்லைங்களா. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே ராஜயோகா மெடிடேஷன் அங்கே போவோம், நமக்கு கொஞ்சம் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னை அழைச்சிட்டு போனார். அங்கே போன பிறகு அங்கே பேசிக்காக இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 3 நாள் இல்லை 7 நாள் நீங்கள் தொடர்ந்து கிளாஸஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இந்த ராஜயோக தியான நிலையங்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துக்கங்கள் அனைத்துலேருந்தும் என்னென்னா நம்மளை உடனே விடுதலை செய்யக்கூடியது. அதாவது என்னுடைய சன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற துக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை அங்கே உடனே கிடைக்கிது. அதாவது சின்னவங்களும் அங்கே முதல்ல சொல்லப்பட்ட பாடம், சின்னவங்களோ பெரியவங்களோ ஆணோ பெண்ணோ இந்த உடலை உயிர் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும், அந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதும் எனக்கு அப்படி ஒரு துக்கத்திலிருந்து எனக்கு என் சன்னை பற்றின கவலை என்னென்னா உடனே அதிலிருந்து நான் விடுபட்டேன். தொடர்ந்து அந்த 7 நாள் வகுப்பு நான் அட்டன் பண்ணோம். நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே அட்டன் பண்ணோம். தொடர்ந்து அட்டன் பண்ணி இந்த நாலேஜ் மெடிடேஷன் பண்ண நம்ம வாழ்க்கையில் ஏன் எனக்கு இந்த துக்கம், அதாவது எல்லாருக்குமே துக்கம் வரும்போது என்ன ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னா, நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் என்னென்னா இங்கே நமக்கு விடைங்கிறது கிடைக்கிது. ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு நோய் வருது அப்படிங்கிறத பற்றிலாம் எல்லா மனதில் வரக்கூடிய எல்லா விதமான நம்முடைய துக்கத்திற்கும் கேள்விகளுக்கும் என்னென்னா நமக்கு விடை கிடைக்கிறது. இன்னொன்று நம்ம எது உண்மைங்கிறத நம்ம புரிஞ்சு விட்டுரும், நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கை என்ன, உண்மையிலே என்ன நாம் செய்யணும், உண்மைனா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் நல்லா இங்கே புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய லாபத்தை மற்றவங்களுக்கும் என்னென்னா சொல்லணுங்கிற அந்த
ஆர்வம் வந்து இன்னும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. எல்லாரும் வந்து உலகத்துல வந்து ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, துக்கங்கிற கேள்வி எல்லாரோட மனதிலையும் இருக்கு. அதனால இந்த தியானத்தை நாம தொடர்ந்து பயிற்சி பண்றதுனால, இங்க வந்து எடுத்துக்கக்கூடிய நாலேஜ் மூலமாக நம்ம எல்லா விதமான துக்கம், கவலைகள் அனைத்துல இருந்தும் என்னன்னா நாம வந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தரமா வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக்கிறேன். அதனால எல்லாரும் வந்து வரணும், வந்து பலனடையணும். பாருங்க, நாளுக்கு நாள் உலகத்துல மாற்றங்கிறது என்னன்னா நடந்துட்டு இருக்கிறத நம்ம கண்கூடா நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். அதனால அந்த மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கான சக்திங்கிறது நம்ம மனதில் வந்து மனதிற்கு அவசியம் இப்பொழுது தேவையானதாக இருக்கு. அதனால அந்த சக்தி வந்து வெளி உலகத்தில் எல்லாருமே நம்ம உணர்ந்திருக்கும். அது மெடிடேஷன் மூலமாக தான் வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு இலவசமாக இந்த பிரம்மா குமாரிகள் மூலமாக சொல்லித்தரப்படுற ராஜயோக தியானங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க நமக்கு. அதனால் இதனுடைய பலனை மாறி வருகின்ற உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனதை வந்து நாம் மாற்றிக்கொண்டே ஆகணும். மனதிற்கு அதற்கான சக்தி அவசியம் தேவைப்படுகிறது. அந்த மனதை நம்ம சக்திசாலியாக ஆக்கிட்டோன்னா உடலுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை வந்து எதிர்கொள்ள முடியும். அதனால் அவசியம் அனைவரும் வந்து இதனை கற்று வாழ்க்கையில் பலனடையணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன்.